ஒரு கரடினால ஒருத்தரோட தேன் பண்ண கடையில வியாபாரம் அதிகரிக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, துருக்கியோட டிராப்சூன் பகுதியில் இப்ராஹிம் சதப் என்பவர் தேன் பண்ண கடை ஒன்று வச்சிருக்காரு. இரவு நேரத்துல வர்ற கரடினால அவருக்கு ரொம்பவே தொல்லையா இருந்திருக்கு. அந்த தேன் பண்ணையில மொத்த தேனையும் அந்த கரடி ஒரே ஆளா சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்திருக்கு. இதை தடுக்க நினைச்ச அவர் அந்த தேன் கூட்டை சுத்தி கம்பி வேலி அமைச்சிருந்திருக்காரு. அந்த கம்பி வேலியை உடைச்சிட்டு கூட அந்த கரடி அந்த தேனை குடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த தேன் கூட்டை ரொம்ப உயரமான பகுதியில் வச்சிருக்காரு. அப்போ கூட அந்த கரடி மரத்து மேலே ஏறி அந்த தேனை குடிச்சிட்டு போயிட்டு இருந்திருக்கு. இதனால அவருக்கு கிட்டத்தட்ட $1000 மேல நட்டம் ஏற்பட்டிருக்கு. திடீர்னு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அவர் நைட் விஷன் கேமரா செட் பண்ணி ஒரு டேபிள்ல கரடி சாப்பிடக்கூடிய ஆப்பிள், ஜாமு, டூப்ளிகேட் தேனு, அப்புறம் ஒரு பண்ணையில உற்பத்தி ஆகிற ஹன்சருங்கிற தேனையும் வச்சிருந்திருக்காரு. அதே போல அங்க வந்த கரடியை அந்த டேபிள்ல வச்சிருந்ததுலயே அவர் பண்ணையில உற்பத்தி ஆகிற ஹன்சருங்கிற விலை உயர்ந்த தேனை தான் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டு இருந்திருக்கு. அந்த வீடியோவை எடுத்து அவர் இணையதளத்துல பதிவிட்டு இருந்திருக்காரு. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அந்த தேனை வாங்க விருப்பப்பட்டிருக்காங்க. எந்த விதமான சம்பளமும் கொடுக்காம ஃப்ரீயா அவருக்கு விளம்பரம் செய்து கொடுத்த கரடிக்கு இன்ன வரைக்கும் அவர் தேன் வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காரு.